ஏங்க ஒரு மாதிரி அசந்தால இருக்கீங்களே, ஏன்? அது 2-3 நாள் அதிக வேலை இல்ல, நைட் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேனா சரியா தூக்கம் இல்ல, அதான். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மதனே, சொல்லுங்கம்மா. அப்பா 2 நாளா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, டயர்டா இருக்கும் நினைக்க, அசந்தால இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு போயேன். சரிங்கம்மா. அப்பா என்னையா வாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இல்லையா, இங்க இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். இல்லப்பா நீங்க வேலை பார்த்தது போதும், வாங்க. இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு, இன்னும் நிறைய பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் கொடுத்துட்டு சாயங்காலம் போல வரேன். அப்பா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம்ப்பா, நீங்க வாங்க. இல்லையா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு செய்யாது, அன்னைக்கு அது எனக்கு ஒண்ணு செய்யாது. ஏங்க உங்களை பார்த்தாலே தெரியுது அசதியா இருக்கீங்கன்னு. சந்தோஷத்துல இருக்கேன், நீ வேற. நான் வீட்டுல போய் தூங்கிட மாட்டேன், சும்மா இரு. பிள்ளைகளோட இருக்குது எப்படி இருக்குது, நான் வீட்டுல போய் தூங்குறதா, அதெல்லாம் வேண்டாம். சரிப்பா வீட்டுக்கு போண்டா, ஆதிர ரூம் இங்க சும்மா தான் இருக்குது, வாங்க. இன்னும் பிள்ளை வரலையாடா, பொண்ணுத்தர கூட தானே போயிருக்கா, வந்துருவா. டேய் நல்லா தெரியுமா, பொண்ணுத்தர கூட தான் போயிருக்காளா. அது வேற இருக்குதா? டேய் அங்கதானே போயிருக்கா. அத்தை அங்கதான்டா போயிருக்கா, சத்தியமா சொல்றேன். பொண்ணுத்தர தான் கூட்டிட்டு வருவான், வேற பாருங்க. அவன் கூட்டிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, அப்படிலாம் வேற எங்கேயும் போக மாட்டாத்த. ஏமா அவளுக்கு தான் நம்ம ஊரை பத்தி எதுவுமே தெரியாது, சொல்ல போனா பஸ் ஏறி போக கூட தெரியாது. தமிழ் தெரிஞ்ச தானே போவா, எழுத படிக்க தெரியாது, எப்படி போயிட்டு எடுத்து வருவா? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. அப்படியா? தோலுக்கு மேல 2 பைல் இருக்கானு மறந்துடாதீங்க. அதான் தமிழ், எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்க. இப்பெல்லாம் எல்லாரும் என்ன அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கே தோண ஆரம்பிச்சிட்டு, என் உருவமும் மாறி போச்சு. ஆனா நீ அப்படியே இருக்க தமிழ். அது வேற ஒண்ணு இல்லைங்க, நீங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேனா, அதான் எப்பவுமே இளமையா இருக்கேன். புருஷ சந்தோஷமா பாத்துக்கிட்டா பொண்டாட்டி இளமையா தாங்க இருப்பா. எங்களுக்குள்ள கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிடுவீங்க, அப்புறம் நாங்க நல்லா தானங்க இருப்போம். எங்களுக்குள்ள பாடலாம் உங்களுக்கு வந்துருது, அதான் நீங்க சீக்கிரம் வயசாயிட்டீங்க. நான் வயசாயிட்டாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும். நான் வாழ்றதே உனக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 16 வயசுல காதலிக்க ஆரம்பிச்சோம், 40 வயசு ஆகுது, காதல் குறையவே இல்லல்ல. சொல்ல போனா இப்பதான் அதிகமா காதல் பண்றா. ஆமாங்க. ஏங்க நீங்க ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி இவ்வளவு வருத்தப்படுறல, ஆதிர ரூம் சும்மா தான் கிடக்கான், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரிங்க பாத்து போங்க. அத்தை என்ன மாத்தாங்க, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அத்தை, இங்க மிச்ச மீதி வேலை தானே, நாங்க பாத்துக்கிட்டுதான். இல்லம்மா அதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, இருக்கட்டும். நான் வந்துட்டா பெரிய மனுஷன். டேய் எங்கடா போனீங்க? வாடா வா. டேய் என்ன எல்லாரும் எங்க போனீங்க? என்னடா ஒரு கூட்டமா காலி பண்ணி போயிருக்கல, எங்க போனீங்க எல்லாரும்? கிசர காணல, தேன்மொழிய காணல, மீனாவை காணல, விக்கிய காணல, பொண்ணு தரைய காணல, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சிய? எல்லாரும் என்கிட்ட கேட்டா, எனக்கு கிசரும் தேன்மொழி பத்தி தெரியாத? டேய் அவன் உங்களுக்கு தெரியாண்டா வந்தான். இல்லையா, நான் மீனாக்கா பொண்ணு தர விக்கி தானே நின்னோம். நீங்க நல்லா தான் நின்னீங்களா? ஆமா அது எல்லாம் வந்தாச்சே, நான் தான் கடைசியா வரேன். டேய் இங்க யாருமே இன்னும் வரலடா. வரலையா? அப்ப நான் தான் முத வந்திருக்கணும். முத வந்திருக்கானா கேட்டீங்களா? டேய் பேரப்புல தாத்தா, சாப்பிடாம கொல்லாம இது என்னடா, ஏன் இப்படி அடைஞ்சிட்டு வர? ஒரு வேலை விஷயமா போன தாத்தா. ஏமா செம்பகவல்லி, அப்பா பிள்ளைக்கு சோத்த குடும்பம் பிள்ளை மாதிரியா இருக்கான் பாரு. சாப்பிடுறேன் தாத்தா. அத போய் சாப்பிடுறா, என்னடா இது என்ன தலையும் அப்படி போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு? இல்ல தாத்தா. டேய் வா அக்கா சோறு வச்சு தரேன், வா. ஓ அக்கா சோறு தருவாங்க, சாப்பிடு போ. சரிங்க தாத்தா. டேய் வா, முத வயிற்றுக்கு சோத்த தின்னுடா, வா. உனக்கு நல்ல சோத்த வச்சு கொடு. டேய் போ. சரிங்கப்பா. ஆனா ஆதிராங்க வந்தால. வந்தா பொண்ணுத்தர கூட்டிட்டு வரேன். அப்பா நான் அவ வேற எங்கேயும் போயிட்டாலும் பயந்துட்டேன். அவளை எதுக்கு இங்க இருந்து அனுப்புனீங்க? நாங்க எங்கடா அனுப்பணும், அவளா வந்திருக்கா. எங்கடா போனீங்க? பாட்டி அத மீனா கட்டி கட்டிருந்தேன். செம்மலியக்கா எனக்கு சோறு தாங்க, வயிறு பசி தாங்க முடியல. என்ன கேட்கறதுக்கு சொல்லு. பாட்டி எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு பாட்டி. சரி சரி போ சாப்பிடு போ. ஏமா பிள்ளைக்கு சோத்த வச்சு கொடுமா. டேய் வா. சரிங்கக்கா. எப்பா வாங்கப்பா, அதான் ஆதிரா வந்துட்டல, வாங்க. சரியா வா. கொஞ்ச நேரம் அப்பா கூட ரூம்ல இருன்னு. சரிங்கம்மா. எனக்கு கை கால் வலிக்கும் நினைக்கிறேன். இந்த அந்த சின்ன பேக்ல ஒரு ஐடெக்ஸ் இருக்கும், லேசா போட்டு விட்டுறியா? சரிங்கம்மா. எவ்வளவு அக்கறையா இருக்கா. அப்பா வாங்க. வாயா வா, வாயா பாத்து வா. ஏமா தமிழே, அத்தை அந்த கெஸ்ட் ரூம் இருக்கலாமா, அங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. போலாமா? சரிங்க. பாசக்காரே, பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு உலகமே. எத்தனவே சுத்தி இருந்தாலும் சரி பொண்டாட்டிய காதலிச்சுக்கிட்டே இருப்பா. இப்படிதான் இருக்கணும். மனச பெரியவன் எதுக்கு எடுத்திருக்கோம்? கெட்டனவள நேசிக்கணும், பிள்ளைங்கள நேசிக்கணும், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ ரொம்ப நல்ல வருவையா. நீ சும்மா ஒன்னும் பிசினஸ்ல வளர்ந்துட்டு வரல, இதுவும் ஒரு காரணம். நீ டாப்ல வருவ பாரு. இதுல நிப்பாட்டுங்க, நான் போயிருவேன். ஒன்னும் தேவையில்லை. ரொம்ப கோமா இருக்க போலுக்கு. ஆமா, எனக்கு இங்க இருந்து மண்டபத்துக்கு போக வழி தெரியும். யாரு என்ன கொண்டு விட வேண்டாம். ஏன் எல்லாரும் நம்ம வந்து தப்பா நினைக்கிறதுக்கா?
இல்ல உனக்கு வழி தெரியாது, நானே கொண்டு விடுறேன். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நீங்க என்ன கொண்டு விட வேண்டாம், எனக்கு போ தெரியும். பரவாயில்ல, தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், நான் கொண்டு விடுறேன். வேண்டாம், நான் போயிருவேன். அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போணுமே, நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க. ஆமால, நாளைக்கு வேற பொண்ணு வேற பார்க்க போகணும். மறந்தே போயிட்ட பாரு, நீ நல்லா ஞாபகப்படுத்துறிய. நான் ஒண்ணு ஞாபகப்படுத்தல. ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்குது. ச்சே, நான்லாம் கோவமாவே இல்ல. சே நீ கோவமா தான் இருக்க, அதான் உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுத. நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க? ஆமா, என்ன சந்தோஷமா இருக்க. சரி, நீங்க என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. நீங்க போலாம். யார் சந்தேகப்படுவா? எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, நீங்க போங்க, நான் போய்க்கிடுவேன். இல்ல நான் கொண்டு விட்டுறேன். வேண்டாம், நான் போயிருவேன். பாரு, உங்க அப்பாட்ட கொண்டு நான் ஒப்படைச்சிட்டு போறேன், போதுமா? நான் ஒண்ணு சின்ன நொண்ணு இல்ல, எனக்கு எப்படி வருந்தனோ அப்படி போக தெரியும். என்ன பிடிவாதம்? வண்டியில ஏறி, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். ஏன் மண்டபத்துக்கு முன்னாடி போனா எல்லாரும் பாக்குறதுக்கா? பார்த்தா என்ன? பார்த்தா என்னன்னா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. என்ன தப்பா நினைப்பாங்க? என்ன தப்பா நினைப்பாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. அதான் என்ன தப்பா நினைப்பாங்க? சும்மா சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு கூடாது. அதான் நாளைக்கு நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கல்ல, என்ன கொண்டு விட வேண்டாம். ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். அதுக்கு இப்ப உன்னை கொண்டு விடாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்குது, நிறையவே இருக்குது. நீ எதையும் முடிச்சு போட்டுட்டு இருக்க. வண்டியில ஏறி, நான் கொண்டு விடட்டும். வர மாட்டேன். ஒழுங்கா வண்டியில ஏறிடு. வர மாட்டேன், நான் எங்க அப்பா கூடயே போய்க்கிடுதேன். எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு வர சொன்னா எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. உங்க அப்பா தான் என்ன உன்னை கூட்ட சொல்லிருக்காங்க. எங்க அப்பாவா? ஆமா, உங்க அப்பா தான் சீக்கிரம் மண்டபத்துக்கு கூட்டுவாங்கன்னு போன் பண்ணி சொன்னாங்க. எங்க அப்பாக்கு அறிவே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நம்ம ரெண்டு ஒன்னா போனா ஏன் தப்பா நினைப்பாங்க? என்ன தப்பா நினைப்பாங்க? ஏன் என் வாயால சொல்லணுமோ? உங்களுக்கு தெரியாது? தெரியாத? எனக்கும் தெரியாது. சரி, அப்ப வண்டியில வா. வர மாட்டேன். இவ்வளவு தூரம் பைக்ல வந்தல, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிவாதம்? வா, ஒழுங்கா வா. வர மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். நீ வரலன்னு வச்சுக்க, வரலனா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அத சொல்றேன், தப்பா நினைப்பாங்க. நீங்க போங்க, என்னால எதுக்கு உங்களுக்கு கெட்ட பேரு? அதான் என்ன தப்பா நினைப்பாங்க? சொல்லு, நான் போறேன். சொன்ன போவீங்களா? சொன்னா போயிருந்தேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா நீங்க நானும் லவ் பண்ணதான் நினைப்பாங்க. நினைச்சா என்ன? நினைச்சா என்ன? நினைக்கட்டுமே. அதான் நீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களே. ஆமா. அப்ப இங்க நினைச்சா பரவாயில்லையா? என்னால உங்க வாழ்க்கை போயிடும். பரவாயில்ல, நீங்க போங்க. உன்னை தப்பா நினைப்பாங்க, அவ்வளவுதானே. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அதுல உனக்கு வருத்தமா சந்தோஷமா? கேட்டதுக்கு பதில் இல்ல, திரும்பிக்கிட்ட. அது அது சரி, நீங்க சொல்லுங்க. பயப்படாம வாரேன்னு சொல்றீங்க, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல வாரேன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன? ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏய் ஆதிரா, நில்லு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போங்க. இரு வார. நானும் வருவேன். நீ இல்லாமலா? அப்ப நான் வரட்டுமா? அதான் நீ இல்லாமலா? அப்ப நான் வரலாமா? உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ இல்லாம முடியுமா? ஏய் சுமந்தன, வா. நீங்க சொல்லட்டால நான் வருவேன். நீ என் பின்னாடி சுத்துவனே எனக்கு தெரியும், அதானே எனக்கு வேணும். ஐயோ, ஒத்தல போறா. நில்லு நில்லு, வாரேன். ஒண்ணு வேண்டாம். போக கூடாது சொல்றேன்ல, நில்லு. சரி. எது சொன்னாலும் சரிம்பா. பொண்ணுத்துறை எதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கான்? கோவமா இருக்குன்னா கூட நம்பிடலாம்.
இவன் அமைதலா இருக்கிறான், அதான் பயமா இருக்குது. ஒருவேளை தான் குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்குறதுக்காக அமைதலா இருக்கானா, இல்ல இவன் சுவாபமே இப்படிதானா, இல்ல போனது போட்டோம் நம்ம வாழ்க்கைய பாப்போன்னு பார்த்துட்டு இருக்கானா? இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. ரொம்ப மர்மமாவே இருக்கிறானே. ஆனா பாசக்காரனா இருக்கான், பாசத்துக்கு உண்மையா இருக்கான், அடுத்தவங்களுக்கே இவ்வளவு உண்மையா இருக்கான். அவர் அப்பாவுக்கு இந்த பையன் மேல ஒரு துளி பாசம் இல்லைன்னு தெரிஞ்சும் தான் சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதுல கூட உண்மையா தானே இருக்கான். எப்படியோ அவங்களும் நம்ம அக்கா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோம், ஆனா அவங்கள கஷ்டப்பட்டு கயத்திருக்கான். 100% எல்லாத்துலயும் உண்மையா இருக்கான். ஆனா ஏதோ ஒரு நோக்கம் வந்துட்டு இருக்குது, அத மர்மமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் இதை எப்படி கண்டுபிடிக்க? ஆனா நிச்சயமா ஆதரவா சந்தோஷமா பாத்துக்குவான். ஒருவேளை ஆதரவா கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறானோ? ஏதோ ஒண்ணு இருக்குதே. மேடம் மேடம், கோல்டன் நகர் ஒரு டிக்கெட். அட பாதவதி, பசல போய் என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்கேயோ கேட்ட குரல். சரி அதுக்கு இருக்கட்டும். என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. பேசாம இந்த சீரியல்ல கொண்டு சேர்த்தலான்னு பாக்குறேன். தங்கமே, வைரமே, இப்போ கண்டக்டர்லாம் இப்படியே கொஞ்சிதாவே. குட் மார்னிங். என்ன நீங்க எப்படிங்க பஸ்ல? மீனா, என்னால முடியல கேட்டியா? நீ எங்க பஸ்ல போய்கிட்டு இருக்க? அத்தி, நான் பஸ்ல வந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேனே. இல்லங்க, ஒண்ணு இல்லங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல. பார்த்து 2 நாள் ஆகுது. அத்தாடி, யாருங்க? உன்னா சரி, இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருப்பேன். ஓ, டைம் டேபிள் போட்டு இருக்கீங்க. என்னங்க செய்ய, வேலை அதிகமாயிட்டே போகுது. நான் வேலை பார்க்கணும், நீ வேலை பாக்கியா? நீங்க தாங்க. அப்ப உன்னை பத்தியா 2 நாள் ஆகுது. இது வேற வேலைங்க. மீனா கொல்லாதடி. சரி சரி, வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போவோம். சடங்கு மண்டபம். சாரிங்க. ஐயோ, நான் என்ன சிந்தனைனாலே தானே எனக்கே தெரியலையே. முடிஞ்சு போச்சு. என்னங்க சொல்லுவீங்க? ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க. அம்மா உன் கூட சுத்து வரணும். அவங்கள வந்துட்டேன்ல. அம்மையா எதுக்கு லேட்டா வரீங்க? அது வந்துங்க, ஆட்டி இதெல்லாம் சொன்ன முன்னா பயவுள்ள பயத்துல வீட்டை விட்டு இல்ல போவாது. அது வந்துங்க. மீனா முடியல, உன் புருஷன் அதை மறந்துடாத. ஞாபகம்லாம் இருக்குதுங்க. ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குங்க. ஏன்டி பாடா படுத்துற? சாரிங்க. போடி மீனா. சரி சரி, இன்னைக்கு புள்ள உங்க கூடயே இருக்கேன். இப்படிதான் சொல்லுத. இந்த உன் தம்பி மாதிரி போன் அடிச்சவொடனே அப்படியே கிளம்பி போயிருத. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா உன் கூட இருக்கணும்னு. சாரிங்க. நீ படிச்ச பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்தது. அப்படியாங்க? ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா பாத்துக்கையா. அப்படியாங்க? ஆமா. ஏங்க என்ன அழகாயிட்டீங்க. போ மீனா. நிஜமாதான் காதலிக்க ஆரம்பிச்சாதான் அழகா இருக்கதே தெரியுது. காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் அழகனவே இருந்தாலும் பிடிக்காது. அது உண்மைதான். எனக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு. காதலோட உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்க. உண்மைதான். எனக்கும் நீங்க இப்ப ரொம்ப அழகா தெரியுறீங்க. நான் வெளி தோற்றத்தை சொல்லல, உங்க உள்ளத்தை சொன்னேன். மீனா, இப்ப நீங்க என்ன புரிஞ்சு நடந்துக்கிறதும் விட்டு கொடுத்து போறதும் நான் செய்யறதெல்லாம் ரசிக்கிறதும் எல்லாமே அழகா இருக்கு. இதேதான் நான் மதையும் பண்ணினேன், ஆனா அது உங்களுக்கு பிடிக்காது. உண்மைதான். இப்போதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. முன்னால நீ பண்ணும் போதெல்லாம் எனக்கு வெறுப்பாகவும் அழகையாவும் வரும். எனக்கு மட்டும் என் கடவுள் இப்படி ஒரு மனைவியை கொடுத்துட்டாருன்னு நிறைய வாட்டி முட்டாள்தனமா கடவுளை திட்டிட்டேன். அட மடையா, உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேனே. கடவுள் எனக்கு புரிய வச்சுட்டாரு. நான் அவ்வளவு பெரிய அழகியெல்லாம் இல்லைங்க. நீ தானே சொன்ன, வெளி தோற்றத்துல இல்ல உள்ளத்துல. அழகு வெளி தோற்றத்துல இல்ல உள்ளத்துல இருக்கு. உலக அழகியாவே இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சாதான் அவ உலக அழகி இல்லன்னா. ஆனா நீ இப்ப எனக்கு அதுக்கும் மேல தெரியல. எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே நீ தாண்ட அதிர்ஷ்டக்காரன். அப்பெல்லாம் எனக்கு கோபம் பயங்கரமா வரும். இப்படி ஒரு அறிவில்லாத எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன கேலியா பண்றீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய முட்டாளுனா. எங்க அம்மா பொறுக்கி எடுத்த வைரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு தெரியாம இருந்துட்டேன். நான் என்னமோ புத்திசாலி மாதிரியும் உன்னை அப்படி நினைச்சிட்டேன் மீனா. புரியாம இருக்கும் போது அப்படிதாங்க இருக்கும். அதான் இப்ப நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்களே. உண்மைதான். ஆனா நான் உன்னை படுத்தின பாடு, உன்னை பேசின பேச்சு எதுவுமே இதயத்தை விட்டு போக மாட்டேங்குது. வலிக்கு மீனா. ஊரே உன்னை புகழ்ந்துச்சு, அப்ப கூட எனக்கு தெரியலையே. சரிங்க, விடுங்க. சரி, என் மேல இப்ப மாதிரி உண்மையான காதல் இருக்கா என்ன? இனி நான் செத்தாலும் போகாது. என்னங்க இப்ப வந்திருக்க பாரு,
இது உண்மையான காதல். பொண்ணுத்திர கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி. சும்மா கோபத்துல கூட அவளை கை நீட்ட மாட்டியான்னு கேட்டேன். அவன் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னான். என்ன? அது ஏன் உசுரு, என்னால எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சாரி மீனா, சாரி மீனா. இல்லங்க, எனக்கு அப்படி வாழணும்னு ஆசை ஆயிட்டுங்க. நீங்களும் என்ன அப்படி நினைக்கணும்னு எனக்கு ஆசை ஆயிட்டு. சாரி மீனா, சாரி மீனா. சத்தியமா சொல்றேன் மீனா, இனி நினைச்ச மாதிரி நான் இருப்பேன் மீனா. எல்லாரை விட எனக்கு நீதான் முக்கியம். என் செல்லம், நீதான் எனக்கு முக்கியம். நீ நினைச்ச மாதிரி நான் இருப்பேன் மீனா. நீ என் உசுல சரி பாதிதான். நீ என் உசுல பாதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. நீ இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா நீ இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்ட. இனி உன் மனசு நோக்கும்படி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன் மீனா. ஐ லவ் யூ மீனா. என்னங்க ஓடி, என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா நீ சொன்னது. கெட்டினவ கேட்கும்படி நான் வச்சுக்கிட்டேன். என்ன நம்பி வந்தவா என்கிட்டயே காது பிச்சை கேட்கற அளவுக்கு வச்சுட்டேன். எவ்வளவு பெரிய பாவினா, மன்னிச்சிரு மீனா. ஒட்டுமொத்த பாசத்தையும் கொடுக்க வேண்டியவன் நான் மட்டும்தான். அதையே நீ என்கிட்ட கேட்கற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். பரவாயில்லங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. சாரி மீனா, சாரி மீனா. ஐயோ ஒண்ணு இல்லங்க, கவலைப்படாதீங்க. நான் மனசு தோணுச்சு கேட்டேன். இல்லடி செல்லம், இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை எப்படி லவ் பண்றேன் மட்டும் பாரு. என்ன வயசானாலும் லவ் பண்ண கூடாதுன்னு இருக்கா என்ன? நான் வயசானாலும் நீ என் பொண்டாட்டி தானே, லவ் பண்ணுவேன். சாகுற வரைக்கும் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டிய லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ சந்தோஷமா மட்டும் இரு போதும். இனி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிடுதா. நானும் இனி உன்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். என் மனசுல இருந்தது தினம் தினம் நடக்கிறது அப்பப்ப நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன். நானும் அப்படிதான். சரியா? சரி சரி, அழக்கூடாது. கண்ணீரை தொடங்க. சரி சரி, இந்த சந்தோஷத்தோட வெளியில போயிட்டு வரலாமா? சரிங்க. பிள்ளைங்க அதான் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, பாப்பாங்க. நீ வா. இதே முன்னாடி நான் கூப்பிட்டா பிள்ளைங்களை யாரு பாப்பா? அதெல்லாம் வேண்டாம், நான் பிள்ளைங்களை கூட்டு போறேன், நீ வீட்ல இரு. இப்ப அது மாத்தி வருது. இதுதான் உண்மையான காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன். புள்ள காதலே அவளுக்குன்னு வாழ்க்கை துணை வர வரைக்கும் தான். ஆனா கெட்டினவல்லாவே நான் மண்ணுல போற வரைக்கும் இங்கதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செத்தாலும் என்ன காதலிச்சுட்டு இருக்க ஒரே ஜீவனை என் பொண்டாட்டி மட்டும் தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். துணை வந்து போற உறவுங்க, செத்தாலும் காதலிச்சுக்கிட்டே இருக்கிற உறவுங்க.